அவன் அவள் அது எனும் அவை. அவன் அவள் அது என்று கூறும் சொல்லும் அச்சொல்லுக்கு உரிய பொருளாய் உரைக்கப்படும் பொருளும் ஆக சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என இந்த உலக அபிராமி என்றால் என்ன சொல்றாங்க? சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவருடன் அந்த இடம்தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் சொல்லும் பரிமளக்கும் ஒளியே அந்த அபிராமி என்றால் தான் இதில் வந்து சொல்றாங்க. அப்போ அந்த சொற்களாக வரும்போது அது சொற்பிரபஞ்சமாக இருக்கிறது. அதில் என்ன பொருள் சொல்லியிருக்குன்னு அந்த பொருளை சிந்திக்கும் போது அது பொருள் பிரபஞ்சமாக மாறிக்கிறது. அப்போ இந்த உலக தொகுதி அப்படிங்கிறது சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு ரெண்டு விதமாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவன் அவள் அது என்று கூறக்கூடிய சொல் அது சொல்லும் போது ஏதோ உங்களுக்கு ஒன்று புரியுது. அப்போ சொல்லாக அதை நீங்கள் எடுத்துக்கிறேன். இப்போ அவன் அவன் சின்ன பிள்ளையோட பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்னதை சொல்லும், சொன்னதை சொல்லும், பொருள் தெரியாது, அந்த நிலை தான். அப்போ நீங்கள் அவன் அவள் அது என்னும் அவை அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி எதையுமே சிந்திக்காதீங்க. அது சொற்பிரபஞ்சம். அதுக்கப்புறம் அதனுடைய பொருளை சிந்திக்க அது பொருள். நல்ல உதாரணம் என்ன சொல்லணும்னா, இந்த வேத பாடசாலைகளெல்லாம் பொருளே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் தளபாடமாக முதலேருந்து கடைசி வரைக்கும் தெரிவிப்பாங்க. அவங்களுக்கு அந்த மனப்பாடம் பண்ண வைக்கிறது மட்டும்தான் அவங்க அதிகமாக செய்கிறாங்களே தவிர பொருள் சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப குறையும். அந்த வேதங்களுக்கு பொருள் சொல்லிக் கொடுக்க நிற்றல் ஒடுங்குதல். தோன்றுதல்ங்கிறது படைத்தல், நிற்றல் அப்படிங்கிறது காத்தல், ஒடுக்குதல் அப்படிங்கிறது அடைத்தல். அப்போ தோன்றுதல், நிற்றல், ஒடுங்குதல் என்னும் மூவகை தொழிற்படும் தன்மையை உடையதாக இருப்பதால் அதான் மூவினைங்கிற வார்த்தைக்கு பொருள். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற இதை தோற்றிய திதியை அறிவற்ற சடம் ஆகிய இந்த பிரபஞ்சத்தை தொழிற்படுத்துவதற்கு ஒரு கருத்தா வேண்டப்படும் படவே பல பகுப்புகளை கொண்டதுதான் உலகம். அப்போ இதுக்கு அறிவுக்கான அறிவற்ற சடமாகிய இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்துக்கு அறிவு என்பது கிடையாது. அப்போ இந்த உலகத்தை செயல்படுத்துறதுக்கு ஒருத்தன் வேணும்ல, அவன் தான் நம்ம இறைவன் சொல்றோம். அப்போ அந்த இந்த அறிவற்ற ஜடமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை தொழிற்படுத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கு ஒரு கருத்தா வேண்டப்படும், ஒருவன் அதற்கு வேண்டும். அந்த ஒருவனைத்தான் நாம் இறைவன், சிவபெருமான் அப்படின்னு நாம சொல்றோம். கட்டாயம் வேணும். அது தன்னால வந்து செயல்படுமா? செயல்படும். அப்ப அதற்கு ஒருவன், அதற்கான அவரைத்தான் நாம் இறைவன் சொல்றோம். அப்படி இந்த பிரபஞ்சத்தை செயல்படுத்துவதற்காக இந்த பிரபஞ்சம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட
சத்காரியவாதம்னு சொல்லும்போது உள்ளது இருக்கு, இல்லது தோன்றாது அப்படின்பாங்க. அப்போ உலகம் அப்படிங்கிறது ஒரு உள்பொருள். உலகங்கிறது ஒன்று இருக்கு. அதுதான் இதுல வந்து சொல்றாங்க, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் என்பது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே ஆகும். அது ஏற்கனவே அந்த பொருள், அந்த உலகம்ங்கிறது இருக்கு, தோற்றுவிக்கப்பட்ட பொருளாக அது இருக்கின்றது. மலத்து உள்ளதாம் அந்த கருத்தா ஒடுக்கிய பிரபஞ்சத்தை உயிர்களின் ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு மீண்டும் தோற்றுவிப்பது. அந்த கருத்தா, அந்த சிவபெருமான் மகா சங்கார காலத்துல எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்தை ஒடுக்கிட்டான். அதன் பிறகு இந்த உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ மதத்தை நீக்குவதற்காக, அதுதான் அந்த ஆணவ மதம்ங்கிறது இருக்கு நம்மள்கிட்ட. அந்த ஆணவ மதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுவாமி ஒவ்வொரு பிறவியா கொடுத்து நீக்கிறார். அப்ப இந்த எல்லா மகாசங்கார காலத்துல எல்லாவற்றையும் ஒடுக்கும் போது இந்த உயிர்த்த அந்த ஆணவ மதம் உள்ள அடங்கி இருக்கு. அந்த ஆணவ மதத்தை நீக்குவதற்காக மீண்டும் இந்த உலகத்தை நமக்கு கொடுக்கிறார் சுவாமி. அவற்றை ஒடுங்கினது மீண்டும் நமக்காண்டி அவர் கொடுத்தார். எதுக்காண்டி இந்த ஆணவ மதம் இவ்வளவு பொருளாக இருக்கு, இதை கழிச்சுட்டு அடுத்த பிறகு வா அப்படின்ட்டு சுவாமி வந்து கொடுத்து நம்மால் தாண்டக்கூடிய அளவு அந்த பிறவில கழிக்கிறதுக்கு ஒன்று கொடுத்தார். அதுதான் மூலதர்மம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கருத்தால் ஒடுக்கிய பிரபஞ்சத்தை சிவபெருமான் மகா சங்கார காலத்தில் அனைத்தையும் ஒடுக்கிய அந்த உலகத்தை, அந்த ஒவ்வொரு உயிர்களில் இருக்கக்கூடிய ஆணவ மதத்தை நீக்குவதற்காக இந்த உயிர்களின் மீது கொண்ட கருணையின் காரணமாக மீண்டும் இந்த உலகத்தை அவர் தோற்றுவிப்பார். கருணை, இந்த உயிர்கள் எப்படியாவது ஈடேற வேண்டும், எப்படியாவது தன்னுடைய திருவடியை வந்து சேர வேண்டும்ங்கிற கருணையின் காரணமாக மீண்டும் அந்த உலகத்தை அவர் நமக்கு தருகிறார். ஒடுங்கி உலகம். எனவே எவற்றையும் தன்னுள் ஒடுக்கி வைத்திருக்கும் சுதந்திரம் உடைய கடவுளே இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் தோற்றுவிக்கவும் செய்யும். அப்போ எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஒடுக்கி வைக்கக்கூடிய சுதந்திரம் உடையவன் இறைவன். மற்றவர்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுக்கி வைக்கக்கூடிய அந்த சுதந்திரம் உடையவன் இறைவன் ஒருவனே. அந்த கடவுள் தான் மீண்டும் அவனால் தான் தோற்றுவிக்க முடியும். எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன், சாதியாகிட்டு நான் போய் சாத்தி போட்டு அந்த கூட்ட திறக்க முடியும், திறந்து வீட்டில் உள்ள சேரில் உட்கார முடியும், காற்று போட்டு பிடிக்க முடியும். அப்போ அதுபோல கூட்டுறதுங்கிறத ஒடுக்கிறதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டை போட்டிட்டேன், அப்போ ஒடுக்கிட்டேன், சாவியாகிட்டே இருக்கேன். திரும்ப போய் நான் அந்த சாவியை திறந்தாப்ப வீட்டில் உட்காரணும், உட்கார்ந்து ஒரு காப்பியை கொடுத்து. அப்புறம் அதுபோல அந்த சிவபெருமான் தான் எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய சுதந்திரமுடைய அந்த கடவுள் தான் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது. தன்னிடத்திலிருந்து அந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஆணவத்தை எல்லாம் குறைச்சிட்டு வாங்கப்பா, திரும்பவும் ஆணவத்தை அதிகமாக்கி
மீண்டும் தோற்றுவிக்கவும் செய்யும். அவனால் தான் அதை தோற்றுவிக்கவும் முடியும். அந்தம் ஆதி. ஆகவே பிரபஞ்சம் முழுவதையும் சங்கரிக்கும் கடவுளே உலகிற்கு முதல் கடவுள் ஆகும். சம்ஹாரம் அந்தம்னா முடிவு. இங்க அந்தம்னா என்னத்தான் ஒடுக்குதல் அர்த்தம். சம்ஹாரம். அப்போ யார் ஒருவர் அந்தமாக ஆக்குகின்றார்களோ, முடிவை செய்கின்றார்களோ, சம்ஹாரத்தை அழிப்பை செய்கின்றார்களோ, அவன்தான் திரும்ப உருவாகுவதற்கு ஆதியாக முதல்வனாக அவன் இருக்க முடியும். வீட்டுச்சாடி வீட்டை போட்டோம்னா திரும்ப போய் கதை திறக்க முடியும். அதுபோல அந்தம் அப்படின்னா சம்ஹாரத்தை செய்யக்கூடியவனே. அந்த சிவபெருமான் அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். அப்ப முடிவை செய்யக்கூடியவனே மீண்டும் அதை தோற்றுவிக்கக்கூடிய ஆதியாக, ஆதினா ஸ்டார்டிங் அர்த்தம். அந்த அதை தோற்றுவிக்கக்கூடியவனாக அவனே இருக்க முடியும். ஆகவே பிரபஞ்சம் முழுவதையும் சங்கரிக்கும் கடவுளே, அந்தம் செய்யும் அந்த கடவுளே உலகிற்கு முதல் கடவுள் ஆகும். அவனே இந்த உலகத்திற்கு ஆதி கடவுள் ஆகும். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலகு அப்படின்னு பொருள் சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஆதி பகவன் இவன் தான். சம்ஹாரம்னா ஒடுக்குதல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்மனார் புலவர் இவ்வாறு பிரமாண நூல் உணர்ந்தோர் ஒருவர். அந்த தத்துவ நூல்களை எல்லாம் தெரிந்தவர்கள் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள். அப்படின்னு தத்துவத்தை நன்கு படித்தவர்கள், பிரமாணங்களை நன்கு படித்தவர்கள் இவ்வாறு கூறுவார்கள். பிரமாணம்னா அழகை அர்த்தம். தெளிவு. இப்போ இதுக்கு தான் இனிமேல் நம்ம இந்த முதல் சூத்திரத்துக்கு நாம் விரிவாக நாம் சிந்திக்க போகிறோம். அவை என்னும் சொல் அவன், அவள், அது என்னும் மூன்றையும் சுற்றி நிற்கவில்லை. அம்மூன்றையும் சேர்த்து கூட்டி நிற்கும் தொகுதியை குறிக்கும். எனவே அவை என்பது உலகத் தொகுதி எனப்பட்டது. அவன், அவள், அது எனும் அவை. அவன், அவள், அது எனும் அவை. இதுல இந்த அவை அப்படிங்கிற சொல் இந்த அவன், அவள், அதுங்கிற மூன்றையும் சுட்டி அதை குறிப்பிட்டு அது நிற்கிறது. அவைங்கிறது அந்த மூன்றையும் சேர்த்து கூட்டி நிற்கக்கூடிய தொகுதியை அவைங்கிறது. அவைனாலே பன்மையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவை அப்படின்னா ஒரு சிங்குலர் உண்டு, ஒருமை உண்டு. அவன், அவளும் ஒருமை, அது அப்படிங்கிறது ஒருமை. மூணுமே ஒருமையாக தான் இருக்கு. அவை இருக்கிறது பன்மை. அப்போ அந்த அவைங்கிற வார்த்தை இந்த மூணுமே ஒருமையாக இருக்கு. இந்த மூன்றும் சேர்ந்த தொகுதியை குறிப்பதுதான் அவை அப்படிங்கிறத இதில் சொல்லுகின்றார். மூன்றையும் சேர்த்து கூட்டி நிற்கும் தொகுதியை குறிக்கும். எனவே அவை என்பது உலகத் தொகுதி எதற்பட்டது. மூவினைமை என்பதில் உள்ள வினைமை என்பது வினை உடைமை என்னும் பொருளை குறிக்கும். அதாவது முத்தொழில் செய்யும் தன்மை உடையதாம். வினைமை அப்படிங்கிற வார்த்தை வினை
உடைமை அப்படிங்கிறது அதற்கு பொருள். அந்த வினையை உடையதாக அது இருக்கின்றது அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அப்போ மூவினைமைனா படைத்தல் வினைமை, காத்தல் வினைமை, அழித்தல் வினைமை அப்படிங்கிறது சேர்த்து அதை ஒன்றா மூவினைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ படைத்தல் வினையை உடைமை, காத்தல் வினை உடைமை, அழித்தல் வினை உடைமை அப்படிங்கிற பொருள் எடுக்கிறது என்னும் பொருளை குறிக்கும். அதாவது முத்தொழில் செய்யக்கூடிய தன்மை உடையதாக அந்த வார்த்தை இருக்கிறது. தோற்றிய என்னும் சொல் விரைவினை வாய்ப்பாட்டால் கூறப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. தன்வினை என்பது தானே தொழிற்படுதல், பிறவினை என்பது பிறரால் தொழிற்படுவது. எனவே இப்பிரபஞ்சம் கருத்தால் ஒருவனால் முத்தொழிற்படும் தன்மையை உடையது என்பது பெறப்படும். அதாவது நான் தோன்றினேன் அப்படின்னா தன்மையை, நான் இதை தோன்றச் செய்தேன் அப்படின்னு அர்த்தம். இங்க அப்படி சொல்லல, தோன்றிய வேறு ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப அங்க யாரு? அவன் தான். அது பிறகு நான் இதை செய்தேன் அப்படின்னு வரும்போது தன்மையை, அதுதான் இதுல தோற்றியேன்ற வார்த்தையை சொன்னதுனால அது வேறு ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற பிறவினையாக அதை இருந்து அந்த வேறு ஒருவன் யார் என்றால் அவன் தான் இறைவன் அப்படின்னு. அதுதான் இதை சொல்றாங்க. பிறவினை வாய்ப்பாட்டால் கூறப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. தன்வினை அப்படிங்கிறது தானே தொழிற்படுதல், பிறவினை என்பது பிறரால் தொழிற்படுவது. அப்போ தானே தொழிற்படுவது, படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிறது தானே தொழிற்படாது. எனவே இந்த பிரபஞ்சமானது கருத்தால் ஒருவனால், இந்த உலகமானது சிவபெருமான் என்கின்ற ஒருவனால் முத்தொழிற்படும் தன்மை உடையதுங்கிறது இதுல இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல இருந்து என்ன கருத்து நமக்கு கிடைக்கிறது? சிவபெருமான் என்கின்ற ஒருவனால் இந்த உலகமானது முத்தொழிற்படும், அப்படிப்பட்ட தன்மையை உடையது இந்த உலகம் அப்படின்னு. ஒடுங்கி என்பது பிரபஞ்சம் ஒடுங்குவதற்கு ஆதாரமாய் நின்ற கடவுளை குறிக்கும். முள் வாங்கி இடிதாங்கி என்பன போல ஒடுங்கி என்பதும் பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தர் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருப்பார். அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அவன் வீட்டுக்கே பெரிய தாங்கிப்பாங்க அப்படிப்பாங்க. தாங்கிங்கிற வார்த்தை இங்கே தேவத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே அவங்க தான் சொல்லுவாங்க, பெரிய தாங்கி பிடிக்கக்கூடியவன் தாங்கி அப்படின்பாங்க. அதே மாதிரி இதுலையும் ஒடுங்கி அப்படிங்கிறதுக்கு சிவபெருமான் அப்படின்ட்டு அதற்கு பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஒடுக்குவதனால் அவனுக்கு பெயர் ஒடுங்கி அப்படின்னு. அந்தமே இல்லாத கடவுள் ஏனையவற்றிற்கு அந்தத்தை செய்வதால் சம்ஹார கடவுள் என்னும் பொருளில் வந்தது. அந்தம் அப்படிங்கிற சொல் அதுவும் சிவபெருமானுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு. எதனால? அவனுக்கு முடிவுங்கிறது கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை கடவுளாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஏனையவற்றிற்கு, மற்ற எல்லாத்துக்கும், இந்த உயிர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் முடிவை செய்வதனால், அவனுக்கு முடிவை செய்வதனால், அந்த அந்தத்தை செய்வதனால் அந்த வார்த்தையானது சங்கார கடவுள் என்னும் பொருளில் வந்தது.
அந்தம் என்கின்ற வார்த்தை வந்திருக்கின்றது. இந்த முதல் சூத்திரம் கடவுள் உண்டு என்று கூறுவதற்காக எழுந்தது. இறைவன் ஒருத்தன் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் முதல் சூத்திரமே வருது. ஏன்னா நிறைய மதங்கள் வந்து இறைவன் இருப்பையே ஏற்றுக்கிறது. புத்தம் சமம்லாம் இறைவன் ஒருத்தன் உண்டு அப்படின்னே ஏற்றுக்கிறது. அதனால இந்த முதல் பாட்டு வந்து கடவுள் என்று ஒருவன் உண்டு அப்படிங்கிறத நிலைநிறுத்துவதற்காக வந்ததுதான் இந்த முதல் சூத்திரம். கண்ணினால் காண முடியாத கடவுள் உண்மை கண்ணினால் காணக்கூடிய உலகத்தை கொண்டு நிறுவப்படுகிறது. ஒன்ன வந்து நம்ம வந்து காண முடியாது, கண்ணால காண முடியாது. அப்போ நம்ம வந்து நமக்கு கண்ணால காணக்கூடிய ஒரு பொருளை வச்சுதான் கண்ணால் காண முடியாத ஒன்றை நாம் நிறுவ வேண்டியிருக்கிறது. புரியுதா? இப்போ மின்சாரம் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அது எப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ கண்ணால் காண முடியாத மின்சாரத்தை நாம இப்ப காட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சினிமாவில் வர மாதிரி அதை போய் தோடு அது விட விட விடட்டு கீழே விட்டுருவாங்க. புரியுதா? அப்போ அந்த ஒரு பவர் இருக்குன்னு நம்ம வந்து தெரியுது. அதை நம்ம கண்ணால் காண முடியல. அதை வந்து அந்த மின்சாரத்தை நம்ம வந்து தொட்டா சாக்கடிக்கல. அப்போ மின்சாரம் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ கண்ணால் காண முடியாத மின்சாரத்தை எப்படி அந்த கரண்டை தொட்டா சாக்கடிச்சு நம்ம அந்த நிகழ்ச்சியை காமிக்கிறோம். யாராவது ஒருத்தருக்கு கரண்டில் கையை வச்சு சாக்கடிச்சு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்ட்டு அதை காண்பிக்கிறோம். அதுபோல அந்த இறைவனை கண்ணால் நாம் காண முடியாது, உணர முடியும். அப்படி கண்ணினால் காண முடியாத கடவுள் உண்மை கண்ணினால், அதே நேரத்தில் நமக்கு எழுத்தாத கண்ணால நம்ம காணுகிறோம் சிலவற்றை. அந்த உலகத்தை கொண்டு அந்த இறைவனை நாம் நிறுவுகிறோம். கண்ணால மின்சாரத்தை காண முடியல, அதை தொட்டவன் சாக்கடிச்சு கீழே போட்டான். அதை வச்சு நாம நிறுவனம் சாக்கடிச்சு உயிரே பெறும், அது தொடக்கூடாது அப்படின்ட்டு விரும்புகின்றோம். அதுதான் வந்து சொல்லப்படுகிறது. மண் சடப்பொருள் ஆதலால் மண் தானே குடம் ஆக மாட்டார். தலையில இருக்கக்கூடிய அந்த மண் வந்து அதுக்கு வந்து உயிர் கிடையாது, சடப்பொருள். அப்போ அந்த மண் வந்து தானா குடமா மாறிடுவான். அப்ப அந்த மண்ணை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அந்த மிஷின்ல வச்சு வனைந்து ஒரு குடமா ஆக்கிறதுக்கு ஒரு விட்ட நேரம். அவன் தான் நம்ம இறைவன் சொல்றோம். அப்ப மண்ணை குடமாக செய்தவன் ஒருவன் இருக்க வேண்டும். ஒரு குடம் இருக்கு அப்படின்னா குடத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ மண் எப்படி தன்னால குடமா மாறும் அப்படின்னு சிந்திக்கணும். மண் வந்து தன்னால குடமா மாறாது. அப்போ அந்த மண்ணை வச்சு ஒருத்தன் அந்த குடத்தை செஞ்சிருக்கணும். அப்போ ஒருத்தன் இருப்பது அவனைத்தான் நாம் இறைவன் அப்படின்ட்டு சொல்றோம். அப்ப கண்ணால் காணக்கூடிய பொருள் மண்குடம், கண்ணால் காண முடியாதது அதை செய்தவன். மண்குடங்கள் பக்கத்துல இருக்க முடியுமா? வீட்டில் அந்த குடத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். குடத்தை வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு சிந்தனை தோணுது, இது செய்தவன் ஒருத்தன் இருக்கான். கண்ணால் அப்ப காணக்கூடிய பொருளை வச்சுதான் காண முடியாத ஒன்றை நாம் நிறுவ வேண்டியது இருக்கின்றது. அதுபோல உலகம் ஜடம், அது தானே தோன்றாது. அதனை தோற்றுவித்தவன் ஒருவன் இருக்க வேண்டும். அதுபோல இந்த உலகமானது சடப்பொருள், அதுக்கு அறிவு கிடையாது.
அது தானா தோற்றமும் செய்யாது. அப்போ அதை உருவாக்கக்கூடியவன், தோற்றுவித்தவன் ஒருவன் நிச்சயமாக இருக்க வேண்டும். அவன் தான் நாம் சொல்லக்கூடிய கடவுள். இதை சொல்றாங்க. அடுத்து பொது அதிகாரமும் உண்மை அதிகாரமும். சிவஞான போதத்தில் 12 நூற்பாக்கள் உள்ளன. அவற்றுள் முதல் 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம் எனப்படும். 7 முதல் 12 வரையுள்ள நூற்பாக்கள் உண்மை அதிகாரம் எனப்படும். மொத்தம் 12 சூத்திரம். அந்த 12 சூத்திரத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. முதல் 6 நூற்பாக்கள், அடுத்த 6 நூற்பாக்கள். அந்த முதல் 6 நூற்பாக்களை பொது அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 6 நூற்பாக்களை உண்மை அதிகாரம் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுக்குறாங்க. பொதுயியல் கூறுவது பொது அதிகாரம், சிறப்பு இயலை கூறுவது உண்மை அதிகாரம். அந்த பொது அதிகாரத்துல பொதுவான இயல்புகள்லாம் பற்றி சொல்லப்படும். சிறப்பு இயல்புகளை கூறுவது அடுத்த வரக்கூடிய உண்மை அதிகாரமாக அது சொல்லப்படுகிறது. பொது அதிகாரம் ஆராய்ச்சி அறிவால் அறியப்படுவது, உண்மை அதிகாரம் அனுபவ அறிவால் உணரப்படுவது. அப்போ பொது அதிகாரம் பிரமாணங்களை கொண்டு ஆராய்ச்சி அறிவனால காண்டல் அளவை, கருதல் அளவை, ஆகம பிரமாணம், உரையளவை, இதெல்லாம் இந்த மாதிரி ஆராய்ச்சி அறிவை கொண்டு அறியக்கூடியது பொது அதிகாரம். உண்மை அதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவ அறிவால் உணரப்படுகிறது. அனுபவ அறிவினால் உணரப்படுவது எப்படி அப்படின்னா, இப்ப பொது அதிகாரங்கிறது ஆராய்ச்சி அறிவு. ஆராய்ச்சி அறிவுல என்ன சொல்றோம்? மின்சாரத்துல கரண்ட்ல அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கும், அதை தொடக்கூடாது. அதை தொட்டால் நாம் நம்முடைய போய்விட்டு ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சிருக்கோம்.
அது நம்மள்கிட்ட மட்டும்தான் அந்த அனுபவம், அந்த சிறப்பு இயல்பு நம்மள்கிட்ட மட்டுமே தான் இருக்கு. மற்றபடி அதை ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு எந்திரிச்சா எந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற இது அந்த இயல்பு வந்து எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை போல அந்த பொது இயல்புல சொல்லக்கூடிய அந்த இலக்கணம் எல்லா பொருளையும் இருக்கக்கூடியதாக ஆரம்பிச்சு சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த பொது ஆகமத்தில் கோரப்படும் பொது இயல்பு என்பது ஒரு பொருளின் பூர்ணநிலை ஆகும். சிறப்பு இயல்பு என்பது ஒரு பொருளின் சூக்கும நிலையாகும். அந்த ஆகம நூல்களில் சொல்லக்கூடிய பொது இயல்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளினுடைய பூரணநிலை, அதாவது வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பூர்வம்னா வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இயல்பு அப்படிங்கிறது அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஒரு சூக்குமமான ஒரு தன்மையை படுத்துகிறது. தூல நிலை என்பது பிற பொருளோடு சம்பந்தப்பட்டு இருந்தது. சூக்கும நிலை என்பது பிற பொருளோடு சம்பந்தப்படாமல் தனித்து இருத்தல் ஆகும். அதற்கே உரிய ஒரு தனித்துவம் வாய்ந்த பொருள், அதைத்தான் வந்து சூக்கும நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரிஞ்சு தான் நான் கண்ணுக்கு தெரியாது, தெரியாது இதுதான் பூர்ணநிலை என்பது பிற பொருளோடு சம்பந்தப்பட்டு இருப்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சூக்கும நிலை என்பது பிற பொருளோடு சம்பந்தப்படாமல் தனித்து இருத்தல் ஆகும். ஒரு மணலை பார்ப்போம், அப்படி மணலை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியும் சூக்கும நிலை அப்படின்னா மணல்ல அந்த மண்ணை பக்குவப்படுத்தி எழும்போது அந்த அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையாக இருக்கிறது. அது அந்த மண்ணுக்கே அதே அது ஒரு சில மண்கள் அந்த மண்ணுக்கே சிறப்பு. தூல நிலை என்றாலும் தடத்த இலக்கணம் என்றாலும் ஒரு பொருளே. அப்ப அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தடத்த இலக்கணம் அப்படிங்கிற ஒரு என்றால் ஒரே பொருள் நிலை. அதுக்கு சரியான இன்னொரு வார்த்தை வந்து தடத்த இலக்கணம் அப்படின்ட்டு அதற்கு பொருள். சூக்கும நிலை என்றாலும் சொரூப இலக்கணம் என்றாலும் ஒரு பொருளே ஆகும். அதே நேரத்தில் சூக்கும நிலை அப்படின்னு சொன்னாலும் சொரூப இலக்கணம்னு சொன்னாலும் இரண்டு ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த பொருளை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப தூல நிலை அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது, கண்ணுக்கு தெரியக்கூடிய
சூக்கம் நிலைனா அதை உணர கண்ணுக்கு தெரியாது, அதை உண்மையாக உணரக்கூடிய ஒரு நிலைதான் சொரூப லட்சணம் அப்படிங்கிறது பொருளாக சொல்லப்படுகிறது. இந்த முறையிலேயே பொது இயல்பு சிறப்பு இயல்புகளுக்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும். சொன்ன இந்த முறைப்படிதான் அந்த பொது இயல்பு எப்படிப்பட்டது, சிறப்பு இயல்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நாம் இதற்கு பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பொது இயல்புங்கிறது பூர நிலையை வச்சுக்கிட்டோம்னா, சிறப்பு இயல்புங்கிறது சூக்கும நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பொது இயல்பு கடற்கரை இலக்கணம், சிறப்பு இயல்பு சொரூப இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வகையில் பதிபசு பாசம் என்னும் முப்பொருட்களுக்கும் உள்ள பொது இயல்பு உண்மை இயல்புகள் வருமாறு. இந்த மேற்சொன்ன அந்த விதிப்படி இந்த முப்பொருள் இறை, உயிர், கடை, அதை பதிபசு பாசம் சொல்றோம். இந்த மூன்று பொருட்களுக்கும் உள்ள பொது இயல்பு என்ன, அதற்குரிய உண்மை இயல்பு என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். பதிப்பு பொது இயல்பு உயிர்களோடு ஒன்றாகும் வேறாகும் உடனாகும் நிற்றல் ஆகும். சிறப்பு இயல்பு சச்சிதானந்தமாய் நிற்றல் ஆகும். சச்சிதானந்தமாயினும் எண்குணமாயினும் ஒரு பொருளே ஆகும். இறைவனுக்குரிய ஒரு பொது இயல்பு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்குரிய ஒரு பொது இயல்பு என்ன அப்படின்னா, இந்த உயிர்களோடு அவன் ஒன்றாக இருக்கின்றான், வேறாக இருக்கின்றான், உடனாக இருக்கின்றான். இது அந்த இறைவனுக்குரிய ஒரு பொது இயல்பாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும்
இதோடு அது வந்து இதுதான் அர்த்தம். நல்ல வீட்டில் இந்த உயிர் அது சாப்பிட்டோம், டிவி பார்த்தோம், சீரியல் அந்த சீரியல் ரசிச்சா இப்படியே நிறைய பேர் பொழுதுபோக்கிட்டு. அப்போ கண்ணால் டிவியை பார்க்கணும். காரணம் மனம் புத்தி சித்தாந்தம். அதே நேரத்தில் இது எல்லா உயிர்த்தையும் பொறுத்தோம். அதே நேரத்தில் உயிருக்கு ஒரு சிறப்பு கல்வி தன்மையிலும் நீங்கி உடனாய் இருக்கும் சிவமாய் நின்றதாம். இந்த அறிவு கல்விகளிலிருந்து அதனை நீக்கி விடுகிறது. செத்தாரை போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா செத்தாரை போல இருந்து கொண்டு இருப்பார்கள். ஜீவன் முக்தர்கள். அந்த ஜீவன் முக்தர்கள் என்னன்னா அவங்க கண்ணு காது எல்லாம் வேலை செய்யும். ஆனா கண்ணு வந்து டிவியை பார்க்க சுலபமா பார்க்க, காது இறைவனுடைய பாடல்களை மட்டுமே கேட்டுட்டே, மூக்கு அப்படியே அந்த பூரகம் பூபகம் ரேசனம் எல்லாம் செஞ்சு அப்படியே அந்த மூச்சு வந்து இவங்களா சோமை வைசந்தி அப்படின்லாம் பார்த்தீங்களா, அப்படி தனக்கு மட்டுமே கேட்கக்கூடிய அளவில் பஞ்சாட்சரத்தை எடுத்துக் கொண்டே இருப்பார். அப்போ முதல்ல எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் வம்பு பேசிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்காந்துச்சுன்னா ஊர்களை கூட பேசி வச்சுருவாங்க. அதே ஆகி இப்ப எப்படி மாறி போச்சு, தனக்கு மட்டுமே கேட்கக்கூடிய பஞ்சாட்சரத்தை வந்து எடுத்துக் கொண்டே இருக்கு. அப்ப அது புரிகிறது. இது எல்லாருக்கும் அதுதான் சிறப்பு இயல்பு. ஆனா இதுதான் ஒரிஜினல் இயல்பு. யாருக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வரும், அது கைகூடும். அப்படி அந்த சிறப்பு இயல்பாக இந்த கல்வி கரணங்களிலும் நீங்கி உலகில் பரமாக இருக்கக்கூடிய அந்த கருவிகள் அந்த கரணங்களிலிருந்து தன்னை இது நீக்கி விடுகிறது. தன்னை நீக்கி விட்டு அதே அந்த சினிமா பாட கேட்ட காது வந்து இறைவனை பாடல்களை உலகில் அந்த கீழே பார்த்த கல்வி ஒரு இறைவனை மட்டுமே ஒரு மனக்கண்ணால தரிசனம் பண்ணிட்டு நினைத்தால அந்த உருவத்தை கொண்டு வந்து நிறுத்துது. அந்த உருவத்தை மட்டுமே பார்த்துக்கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லாத்தையும் மாற்றியிருக்கு. கருவிகளையும் மாற்றியது, கரணங்களையும் மாற்றியது. மனம் இறைவனை மட்டுமே சிந்திக்கிறது. அப்படி உலகியல் பரமாக இருக்கக்கூடிய கல்வி கரணங்களிலிருந்து தன்னை இந்த உயிரானது நீக்கிவிட்டு தனக்கு உடனாய் இருக்கக்கூடிய சிவமாய் நிற்கிறார். தனக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை இணைத்துக் கொண்டு அது சிவமா தன்மையில் அது தன்னை மாற்றிக் கொள்கிறார். சிவன் சிவ ஏகான்மவாதிகள் நானே சிவம்பாங்க. இங்க நம்ம அப்படி இல்லை. சிவமா தன்மையில் இருத்தல், அவ்வளவுதான். அதான் சிவமாய் நிற்றலார். எப்படி அப்படின்னா ஒரு எறும்பு குண்டை எடுக்கிறோம், நெருப்புல போடுறோம். கொஞ்ச நேரத்துல அந்த நெருப்பும் எறும்பு குண்டும் ஒன்று போல. நெருப்பு எப்படி அந்த கண்ணுக்கு தெரியுதோ அதே மாதிரி அது எறும்பு குண்டும் நெருப்பாக கண்ணுக்கு தெரியும். நெருப்பு கோணமாக அதுக்காண்டி
நெருப்பாயிட்டன்னு சொல்ல முடியுமா? அது வெளியில இருந்து தண்ணி தொழிச்சாச்சுன்னா மீண்டும் நீர் போட்டாயிடும். அப்போ அந்த நெருப்புல இருக்கும்போது அந்த இரும்பானது எப்படி அந்த நெருப்பு குளமாக அந்த தன்மையில் இருக்கின்றதோ அதுபோல நாமும் அந்த சிவபெருமான நினைக்க நினைக்க அந்த சிவமான தன்மையில் நாம் இருப்போமே தவிர சிவமாக ஆள முடியாது. இதான் நம்முடைய அதான் சிவமாய் நிற்றல் ஆகும் என்று இதில் வந்து சொல்லப்படுகிறது. பாசத்திற்கு பொது இயல்பு காரிய ரூபமாய் நிற்றல், சிறப்பு இயல்பு காரண ரூபமாய் நிற்றல் ஆகும். பாசத்திற்கு பொது இயல்பு காரிய ரூபமாய் நிற்றல். காரிய ரூபம்னா செயல்படுத்து, அந்த செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் அந்த பாசத்திற்கு சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா செயல்படாத தன்மையில் இருக்கிறது. காரண ரூபமாய் கண்கள் வந்து எதிர்கால சிவபெருமானுடைய உருவத்தை நிலைநிறுத்தி அதை பார்த்துட்டு மனக்கண்ணால பார்த்து அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து அவங்களை அந்த இடத்துல இருந்து விடுவிக்கிறதுங்கிறது கஷ்டம். அத அப்போ அது வந்து இந்த தூரமான கண்கள் வந்து செயல்படாமல் மனக்கண் நான்கு வந்து அந்த செயல்பட்டு கொள்கிறது. காது வந்து தேவனுடைய பாடலை உள்ளே இருந்து கேட்டுக்கிட்டே அந்த நேரத்தில் வெளி போட்டாலும் காது கேட்காது. பொய் பொருட்கள் செத்து போயிருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் இறைவனை நோக்கியே. அதுதான் இதுல வந்து அந்த பாசத்திற்கு சிறப்பு இயல்பு காரண ரூபமாக அது நின்றதாகும். அதனுடைய அதாவது நம் செயல் அன்று இந்த நாம் அற்றபின் நானக்கன் செயல்தானே என்று புத்தி பெற தன்னையே தந்தான் என்று யோகத்தில் செல்வர் தியானத்தில் உட்கார்ந்து பக்கத்தில் போய் அவங்க பக்கத்தில் போய் கையை தட்டி காலை தட்டி என்னெல்லாமோ நீ செஞ்சாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க. அதை மட்டும் இருப்பாங்க. எதுவுமே அவங்க பார்க்கலையே. புரியுதா? அந்த மாதிரி அந்த இதில் தான் இதில் வந்து அது சிறப்பு பாசத்தோடு எல்லாம் செயல்பட்டு தானே இருக்கு. கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து இறைவனை நோக்கியே செயல்படப்பட்டு கொண்டு இருப்பதுதான் அது வந்து அந்த பாசத்திற்குரிய ஒரு சிறப்பு. இதை வந்து இதுல உண்மை விளக்கத்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா குருநாதர் கேட்கிறார், குருநாதர் சிஷியன் கேட்கிறார், மூன்று பொருளும் நித்திய பொருள்னு சொல்லிட்ட, பதி பசு பாசம் மூன்றும் நித்திய பொருள்னு சொல்லிட்ட, இந்த மூன்று முக்கிய எப்படி எனக்கு அதை சொல்லுவது அப்படின்னு சொல்லி கேட்டார். முதலில் மூன்று முதலும் மொழியர்கள் சுத்த அனுபவத்தை குறித்தல் அணு மெத்தலே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மரம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா. சுத்த அனுபவத்தை குறித்தல் அணு அந்த சுத்தமான அந்த இன்பத்தை அந்த உயிர் அன்னம் அர்த்தம் அது அனுபவித்துக் கொண்டே இறைவனுங்கிற அந்த இன்பத்தை அந்த உயிரானது அனுபவித்துக் கொண்டே
திடீர்னு அந்த திருவுருவம் மறைஞ்சிச்சுன்னா, சாமி போதும்னு நினைச்சு மறைச்சிட்டாருன்னா, அப்ப அந்த இடத்துல இறைவனும் அந்த உயிருக்கு இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இறைவனும் அந்த உயிருக்கு சந்தியமா உட்கார்ந்து இன்பம் கொடுக்கிறது. அந்த இறைவனும் அந்த உயிருக்கு உட்கார்ந்து நம்மளே பார்த்தேன் அந்த இறைவனும் இன்பத்தை கொடுக்கும். சரி, இப்ப அதே கண்ணுதான் அதே கண்ணு இறைவனை பார்த்து கொண்டே டிவி பார்த்த கண்ணு இப்ப இறைவனை பார்க்குது. அப்ப டிவி பார்த்ததுதான் பாசம். அதே பாசம் தான் இங்க செயல்படுது. என்னதான் செயல்படுது? இறைவனை பார்ப்பதற்கு செயல்படுது. அப்ப அங்கேயும் பாசம் இருக்குல்ல, ஒரு தொழில் இருக்குல்ல. டிவி பார்க்கிற தொழிலுக்கு பதிலாக இறைவனை பார்க்க இங்கேயும் அதே ஆணவமாக பக்குவப்பட்டு அது துன்பமகமாக இருந்தது. இப்பொழுது இன்பமகமாக மாறிவிடுகிறது. இன்பத்தை தரக்கூடிய மகமாக அது மாறிவிடுகிறது. அப்ப அங்கேயும் அந்த செயல்பாடு இருந்து ஆணவம் இருக்கின்றது அப்படிங்கிறதுதான் இருக்கும். அதுதான் இதுல அந்த சிறப்பு இயல்பு காரணமாய் நிற்றலாகும் அப்படின்னு. பொது இயல்பு எனவே இவ்விரண்டும் பொது அதிகாரத்தில் இடம்பெறும். சிறப்பு இயல்பு சாதனத்தினாலும் பயனினாலும் அறியப்படும். எனவே இவ்விரண்டும் உண்மை அதிகாரத்தில் இடம்பெறும். அந்த பொருள்களுடைய பொது இயல்பை நாம் பிரமாணம் பிரமாணம்னாலே அளவை காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை அப்படின்னு அளவைனா பிரமாணம் அர்த்தம். இப்படி நாம அதை வைத்துதான் இதை அறிய முடியும். நேர இலக்கணம் அந்த பரிவச பாசத்துக்குள்ள இலக்கணத்தில் வைத்தும் நாம இந்த பொது இயல்பை நாம் அறியலாம். அதனாலதான் இந்த முதல் 6 சூத்திரங்களும் பொது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து சிறப்பு இயல்பு அப்படிங்கிறது எப்படின்னா நம்முடைய சாதனத்தினாலும் பயனினாலும். அப்படியே சாதனம்னா ஒரு இடத்துல அப்படியே அவங்க தியானத்துல உட்காருவாங்க. 1 மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, 2 மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அது ஒரு சாதனை. ஒரே இடத்துல எந்த சிந்தனையும் இல்லாம அந்த இறைவனை மட்டுமே செய்து கொண்டு 1 மணி நேரம் முதல்ல பழகணும். முதல்ல 5 நிமிஷம் உட்கார்ந்து பழகணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் உட்கார்ந்து பழகணும். அப்படியே அந்த நேரத்தை கூட்டிக்கிட்டே போகணும். அதான் அது சாதனை. அந்த சாதனை பயனினால் அதனால கிடைக்கக்கூடிய பயன் என்ன கிடைக்கின்றது அப்படிங்கிறதுனாலையும் இந்த சிறப்பு இயல்பு அறியப்படும். ஆனால் சில நேரத்தில் இந்த சாதனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது எந்த இடத்துல கிடைக்கிறோம்னு நமக்கு தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்பட்டியில ஒரு எல்லாரும் டூர் போயிட்டோம். டூர் போயிட்டு ஆடி சுவாமிக்கு நிறையா இதுக்கு போகணும்னு போயிட்டாங்க. இந்த திருவஞ்சேகரத்துக்கு போகும்போது கொங்கு நாட்டு தலங்கள், அப்போ திருச்செங்கோடு போகணும் அப்படின்னு திருச்செங்கோடு கொங்கு நாட்டு தலங்கள்ல ஒன்றுல இப்போ தான் பஸ் விட்டுட்டான். அப்போ பஸ் கிடையாது, மலை ஏறி போயாச்சு. நாங்கள் போகும்போது மத்தியான நேரம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே ஹோட்டலில் சாப்பிட்டு வேலைக்கு வந்துடணும், 3:30 மணிக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஒரு ஆள் போனார், தியானத்தில் உட்கார்ந்தார். தியானத்தில் உட்கார்ந்தவர் தான். மணி 3:30 ஆகுது, 4 ஆகுது, 4:30 ஆகுது. உடனே கூட்டு போனபோது ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஆள் தியானத்தில் இருப்பாரு, அவரு மேல தியானத்தில் இருக்காருன்னு பாருங்கன்னா திரும்ப மலையாளம். ஒரு தடவை மலையேறி இறங்குறதே பெரிய கஷ்டம். ஒரு 2-3 பேர் போய்
பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும். இதனால வந்து கூட்டு போனது அதாவது தியானம் பண்ணிய முடிகிற வரைக்கும் பண்ணக்கூடாது. ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. அப்படி அந்த சாதனத்தினாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பயனினாலும் அறியக்கூடியது சிறப்பு. அதனால அடுத்த 6 பாடல்கள் வந்து 2வது வகுப்புக்கு இந்த சிறப்பியல்பு அப்படிங்கிறதுல இது வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அட்டவணைக்கான 1, 2, 3, 4, 5, 6 இந்த இது வந்து பொது அதிகாரமாக அதுக்கு இயல்புகள் என்னன்னா பிரமாண இயல், இலக்கண இயல் அப்படின்ட்டு அது கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 சூத்திரம் வரைக்கும் சாதனை பயனியல், இது சிறப்பு அதிகாரம், அது உண்மை அதிகாரம் அப்படிங்கிற அமைப்புடன் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. பாசத்திற்கு சொன்ன பொது சிறப்பு இயல்புகள் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களுக்கும் பொருந்தும். பாசம்னாலே ஆணவம், கண்மம், மாயை தானே. அதனால பாசத்துக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்ட அந்த பொது இயல்புகள், சிறப்பு இயல்புகள், இந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலங்கள் பொருந்தக்கூடிய ஒன்றாக உள்ளது. அடுத்து அதிகாரம் பற்றிய விளக்கம். அதிகாரம் முன்னாலே கூறு அல்லது பகுதி அப்படிங்கிறது ஞாபகப்படுத்திருக்காங்க. அதிகாரம்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அதுக்கு நல்ல ஒரு தமிழ் என்னன்னா அது ஒரு பகுதி, அது ஒரு கூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. இந்த மார்க்கெட் போடுவாங்கல்ல, பார்த்தீங்கன்னா கேரட் கூறு கூறாக வச்சுருப்பாங்க. கத்திரிக்காய் மொத்த கத்திரிக்காய் தான் அது ஒரு பகுதியாக வச்சுருப்பாங்க. அதான் கூறு. அப்போ அதிகாரம் அப்படின்னா ஒரு பகுதி அப்படின்னா அதான் கூறு அல்லது பகுதி அப்படின்ற அதிகாரத்தை வந்து சொல்லப்படுகிறது. அதிகாரம் என்பதும் கூறு என்பதும் ஒரு பொருள் சொற்கள். அப்போ அதிகாரம்னா ஒரு பகுதி, ஒரு கூறு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஞாபகப்படுத்தணும். சிவஞான போத நூற்பா ஒவ்வொன்றும் பல பகுதிகளை அல்லது கூறுகளை உடையது. இந்த சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய 12 சூத்திரங்களும் ஒவ்வொரு சூத்திரங்களும் பல அதிகாரங்களை உடையது. அதிகாரம்னா பகுதி அல்லது கூறு. ஒவ்வொரு பாவமும் பல அதிகாரங்களை அந்த பகுதிகளை கூறுகளை உடையதாக. அதிகாரம் என்பது நிலைக்களம் ஆகும். எவைக்கு அதிகாரம் அப்படின்னா அது ஒரு நிலையாக வைத்துக்கொண்டு, அதை ஒரு படமாக வைத்துக்கொண்டு, அதில் சொல்லப்பட்ட தத்துவங்களை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையில அது ஒரு நிலைக்களமாக சொல்லப்படுகிறது. அது எதற்குரிய நிலைக்களமாக இருக்கிறது அப்படிங்கிறதை நாம சிந்திக்க வேண்டும். ஓர் அதிகாரத்தில் 5 பொருள்கள் உள்ளன. இந்த 5 பொருள்களுக்கும் நிலைக்களமாக இருப்பது அதிகாரம் ஆகும். அந்த 5 பொருள்கள் வருமா? அப்ப அந்த அதிகாரத்தில் 5 பொருள்கள் இருக்கிறது. அந்த 5 பொருள்களுக்கும் உரிய ஒரு இடமாக இடமாக இருப்பது அந்த அதிகாரம் தான். அந்த 5 பொருள்கள் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து கூறுகிறார். தன்னால் கூறப்படும் பொருள் தன்பட்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பொருளின் இடத்து ஏற்படும் ஐயப்பாடு. முதல்ல ஒரு பொருளை அது கூறுகின்றார்கள், ஒரு இடத்தையோ ஒரு தன்மையோ கூறுகின்றார்கள். அதுக்கு தன்பட்சம். இரண்டாவது அப்பொருளின் இடத்து ஏற்படும் ஐயப்பாடு. அப்படி சொன்னது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயம். அது என்ன சட்டை எப்படி வருது நமக்கு அப்படிங்கிறத நாம வந்து சொல்லணும். அதான் அந்த பொருளில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதன் வரக்கூடிய அந்த ஐயப்பாடு தான் நல்ல கண்மை.
அந்த ஐயப்பா ஒன்று சொன்னது அப்படியே ஏற்படணும் அப்படிங்கிறதும் கட்டாயம் நமக்கு சந்தேகங்கள் வரணும். அந்த ஐயப்பாட்டின் பிறக்கும் பக்கம் நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் மாதிரி மற்றவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவங்க அந்த சந்தேகத்துக்கு என்ன விடை சொன்னார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி அதே சந்தேகம் வேற ஒருத்தருக்கு வந்திருக்கும். அவர் அதற்கு என்ன மற்றவர்கள் அதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும். அந்த ஐயப்பாட்டின் பிறக்கும் பக்கம் மற்றவர்கள் அதற்கு கூறிய விடைகள் இது பூர்வபட்சம் இருக்குது. இது ஆய்வுக்கு முன்பு தோன்றக்கூடிய ஒரு கொள்கையாகும். நாம் ஆய்வு செய்கின்றோம். அந்த ஆய்வுக்கு முன்னாலேயே மற்றவர்கள் நமக்கு ஏற்பட்ட சந்தேகத்துக்கு மற்றவர்கள் என்ன விடை கூறியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆய்வு செய்வதற்கு முன்னாலேயே இந்த கொள்கைகள்லாம் வந்திருப்பதனால அதற்கு இந்த கூறுமுறை மருத்துவரைக்கும் சித்தாந்த துணிவு. இது ஆய்வுக்கு துணிந்த முடியும். சரி, இதை நம்முடைய சைவ சித்தாந்தத்துல மற்றவங்க சொன்னதை எப்படி மறுத்து சொல்லியிருக்காங்க. கூறும் பக்கம் அப்படின்னா இப்போ வினை அப்படின்னு தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சொல்றோம் வினையை வந்து ஒவ்வொரு உயிர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது ஒருத்தனை. ஏன்னா வினைக்கு அறிவு கிடையாது. வினைக்கு அறிவு கிடையாதும் போது வினை வந்து தன்னால ஒருத்தனை போய் சேருமா? சேராது. அப்ப அவங்க வந்து செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றாறு போல ஒரு உடம்பு கொடுத்து அவங்க இந்த பூமியில வச்சு இதெல்லாம் வந்து இந்த ஆணவத்தை கழிச்சுட்டு வாங்க. இது நம்ம சைவ இதே கேள்வி வினை அப்படிங்கிறது வேற மற்றவங்க எப்படி கூறியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வேற அது அதுவாக அப்படின்னா அவங்க கொள்கை என்ன? அவங்க இறைவனையை ஏற்றுக்கிறார். இறைவனை ஏற்றுக்கிட்டாங்க வேலையை கொண்டு போய் இறைவனை தான் கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறது வரும். இறைவனையை ஏற்றுக்கிறாங்க போது அவங்க என்ன சொல்றாங்க? அந்த வேலை அது அதுவா போய் சேரும். எப்படியா போய் சேரும்? நினைக்கப்ப அறிவு உண்டா? அப்ப அடுத்த கேள்வி நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? சரி, நீ சொன்னது சரிதான். அப்ப நினைக்க அறிவு இல்லாத அந்த புத்தம் சமணம் போன்ற மற்ற சமயத்தில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொருளை அந்த தர்க்கத்தை மறுத்து உரைக்கக்கூடிய சித்தாந்தத்துக்கு அந்த சித்தாந்தத்துக்கு இதுதான் முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் சித்தாந்தம். இது நம்முடைய ஆய்வுக்கு பின்னால் எடுக்கக்கூடிய ஒரு முடிந்த முடிவு, ஒரு முடிந்த முடிவாக இருக்கிறது. அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா மற்ற சமயத்தவர்களும் எப்படிலாம் இதை கையாண்டிருக்காங்கன்னு நாம வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவின் கருத்துக்கு வரிசையேற்கும் வண்ணமாக அதை நாம் நிறுவ வேண்டும் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 5 பொருள்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் கீழ்காணும் முறையில் வகுத்து பொருள் கூறப்படுகிறது. இப்ப நம்ம சொல்லப்பட்ட அந்த தன்பட்சம், ஐயப்பாடு, பூர்வபட்சம், சித்தாந்தம், எடுத்துக்காட்டு, இப்படி இந்த 5 இது பொருள்களையும் நாம் வந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 பொருள்களையும் வைத்து ஒவ்வொரு அதிகரணத்திலும் அடுத்து சொல்லக்கூடிய அந்த முறைப்படி நாம் வகுத்து அதை பொருள் காண வேண்டும்.
மேற்கோள் தன்னால் கூறப்படும் பொருள் அப்பொருளிடத்தில் ஏற்படும் ஐயப்பாடு பிறர் கூறும் பொருள் ஆகிய மூன்றும் மேற்கோள் என்னும் தலைப்பின் கீழ் அடங்கும். முதல்ல இந்த 5 பொருளாக சொன்னாங்க, 5ஆ பிரிக்கணும்னு சொன்னாங்க. இப்ப 5 3 ஆக்குறாங்க. முதல் 3 ஒன்னாக்கி முதல் 3 என்ன? தன்பட்சம், ஐயப்பாடு, பூர்வபட்சம். இந்த 3ஐயும் ஒன்றாக ஆக்கி அதற்கு மேற்கோள் ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அந்த மேற்கோள் எதெல்லாம் வந்தது? தன்னால் கூறப்படும் பொருள் தன்பட்சம். அப்பொருளிடத்தில் ஏற்படும் ஐயப்பாடு இரண்டாவது. அந்த பொருள் ஏற்படக்கூடிய சந்தேகம். மூன்றாவது பிறர் கூறும் பொருள். மற்ற சமயத்தவர்கள் இதை பற்றி எப்படி கூறுகின்றார்கள் ஆகிய இந்த மூன்றையும் ஒன்னா சேர்த்து அது மேற்கோள் தலைப்பின் கீழ் வந்துவிடுகிறது. அடுத்து 7 பிறர் கூறும் பொருளை மறுத்து உரைக்கும் சித்தாந்த துணிவு இதனுள் அடங்கும். 7 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மற்ற சமயத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை எல்லாம் மறுத்து நம்ம சைவ சித்தாந்தம் இதுதான் இதுதான் இந்த முடிவு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த இது வந்து இந்த 7 அடுத்து எடுத்தார். அவ்வாறு இந்த சைவ சித்தாந்த முடிவுக்கு பொருத்தமாக எடுத்துக்காட்டக்கூடிய விளக்கங்கள் இருக்கிறார். சரி, சைவ சித்தாந்தம் இந்த முடிவு சொல்லியிருக்கு. அதற்கப்புறம் அந்த ஒரு எடுத்துக்காட்டை கூறி அந்த முடிந்த முடிவுக்கு மேல் வரிசைக்கும் மனமாக பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டுகளை கூறி விளக்குகிறது இந்த 3ஆவது. அப்போ முதல்ல 5ஆக பிரிக்கிறாங்க. அந்த 5 அடுத்ததாக 3ஆக ஆக்கிவிடுகிறார். முதல் 3 மேற்கோளாகவும் 4வது அந்த முடிந்த சித்தாந்த முடிவை 7 என்று வைத்து அடுத்து அந்த எடுத்துக்காட்டை வந்து இயல்பு அல்லது எடுத்துக்காட்டு என்று வைத்து அந்த துணிந்த முடிவு அந்த முடிந்த முடிவுக்கு தக்க எடுத்துக்காட்டை வைத்தால் வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல இந்த சூத்திரங்கள் பொருள் காண வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த 3 உறுப்புகள் இருக்கும். இம்மூன்றும் மெய்கண்ட தேவநாயனாரே செய்தருளினார் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு சிவஞான போத உறுப்பாகவும் விளக்கம் அளிக்கப்படும். இந்த அதிகாரம் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு அல்லது பகுதி ஒரு சூத்திரத்தை 3 கூறுகளாக 5 கூறுகளாக பிரிப்பாங்க. அதுக்கு பேர் அதிகாரம். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த மேற்கூறிய 3 உறுப்புகள் மேற்கோள், ஏது, இயைபு அல்லது எடுத்துக்காட்டு இந்த 3 உறுப்புகள் இருக்கும். இதன் மூலம் தான் அவங்க விளக்குவாங்க. இந்த 3ஐயும் மெய்கண்ட தேவரே செய்தருளினார்கள் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் நமக்கு இந்த சிவஞான போத நூற்பாவுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இது மேற்கோள், ஏது, இயைபு அப்படிங்கிற அடிப்படையில் இதை வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கூறுகிறார். ஏன்னா ஒரு வகைய ஒரு அதிகாரமும் கொடுப்பாங்க. அதுக்கு மேற்கோள் அடுத்தா கொடுப்பாங்க. மேற்கோள் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். அடுத்த ஏது அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப இது ஞாபகம் இருக்கும். ஏதுன்னா சைவ சித்தாந்தம் ஆணித்தரமாக சொல்லக்கூடியது ஞாபகம் வரணும். அதனால